Hello friends, welcome back to the channel Civil Vision Tunia. இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் Unit 4 The World After World War II ஓட book back questions and terms வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த entire lesson வந்து full and full deals with the communist revolution of China. I mean that பொதுவுடைமை புரட்சி வந்து சைனால எப்படி இருந்துச்சு, கோல்டு வார் எப்படி இருந்தது, கொரியன் வார்ஸ், வியட்நாம் வார், அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியனோட எக்கனாமிக் கம்யூனிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளாதார குழுமம் வந்து ஐரோப்பியா கூட வந்து ஜாயின் பண்ணி எப்படி இருந்தது, ஃபைனலாக ஃபால் ஆஃப் பெர்லின் வார் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார் இராவை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். First question, which American president followed the policy of containment of communalism? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து பொது உடைமை கொள்கையை வந்து கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரக்காக சில வரையறையை வந்து முன்மொழிந்தாங்க, அவங்க யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ட்ரூமன். அவர் தான் வந்து அந்த பொது உடைமையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரக்கு நிறைய பாலிசிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது அந்த கண்ட்ரீஸில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின், when was People's Political Consultative Conference held in China? எப்போ வந்து சைனாவோட மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு வந்து நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, செப்டம்பர் 1949. தேர்ட் கொஷின், இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப்பாக வந்து என்ன ஃபார்ம் பண்ணாங்க, என்ன ட்ரீட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க? ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபார்ம் பண்ண ட்ரீட்டி நேம் என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எதுக்காக அப்படின்னா வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். எதுக்காக அப்படின்னா டு ரெசிஸ்ட் சோவியத் அக்ரெஷன்ஸ் இன் யூரோப்பில் வந்து சோவியத் யூனியன் அவங்களோட ஆக்கிரமிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ட்ரீட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணுறதுனால வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டட் மிலிட்ரி அலைன்ஸ் வந்து நார்த் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாம் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், இட்டாலி, லக்சம்பர்க், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல் அண்ட் யுனைடெட் கிங்டம். இது எல்லா கண்ட்ரீஸுமே வந்து மெம்பர் ஆஃப் நாட்டோவாக இருந்தாங்க. லேட்டர் ஆன் வந்து கிரீஸ் அண்ட் டர்க்கி வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க 1952. ஆக்சுவலாக நாட்டோ ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1949. லேட்டர் கிரீஸ் அண்ட் டர்க்கி வந்து 1952 ஜாயின் பண்ணாங்க. ஃபைனலாக 1955 ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த நாட்டோவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு அமைதியையும் ஒரு நல்ல பாதுகாப்பையும் நார்த் அட்லாண்டிக் ரீஜன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் எய்மாக அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, நாட்டோ. ஃபோர்த் ஒன், who became the chairman of PLO's executive committee in 1969? PLOஸ்ங்கிறது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் அம்பர்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டிங் இந்த வேர்ல்ட்ஸ் பாலஸ்தீன்ஸ், ஆல் அரப்ஸ், அவங்கள வந்து ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வந்ததான் வந்து பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அரேபியன்ஸ்க்குன்னு தனி கண்ட்ரி கிடையாது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மூலமாக தான் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த லிபரேஷன் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து 1964 வந்து ஃபார்ம் ஆச்சு. இதோட சேர்மனாக யார் இருந்தா அப்படின்னா யாசர் அராப். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, யாசர் அராப். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின், when was North and South Vietnam united? எப்போ வந்து நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 1976. சிக்ஸ்த் கொஸ்டின், when was வார்சா பேக்ட் டிசால்வ்டுன்னு கேட்குறாங்க. 1991 வார்சா பேக்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனான்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டாக்டர் சன் எட்சன். இவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா, டாக்டர் சன் எட்சன். செகண்ட் கொஸ்டின், இன் 1918 த சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் மார்க்சிசம் வாஸ் ஃபார்ம்ட் இன் டாஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து மார்க்சிசம்க்கான ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பெக்கிங் யூனிவர்சிட்டி.
Peking University. Third question. After the death of Dr. Sun Yat-sen, the leader of Kuomintang party was. Kuomintang party oda leader யாரா இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. After the death of Dr. Sun Yat-sen. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சியாங் கை ஷேக். எல்லாமே வந்து சைனீஸ் நேம் தான். சியாங் கை ஷேக். இவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா சொல்கிற அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பார்ட்டியோட லீடராக இருந்தாங்க. ஃபோர்த் கொஷின். Dash treaty is open to any Arab nation desiring peace and security in the region. எந்த ட்ரீட்டி வந்து அரேப் நேஷனை வந்து ஒரு அமைதிக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் வந்து கொண்டு வந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ட்ரீட்டி. வேறஸ் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து நார்த் அட்லாண்டிக் ரீஜனுக்குள்ள பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்தது வந்து நேட்டோ. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அரேப் நேஷன்ஸ்க்கு கொண்டு வந்தது என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ட்ரீட்டி. சென்ட்ரல் ட்ரீட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபிஃப்த் கொஸ்டின். த ட்ரீட்டி ஆஃப் Dash provided for mandates in Turkish Arab Empire. என்ன ட்ரீட்டி அப்படின்னா வெர்சைல்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வெர்சைல்ஸ். ஓகே. சிக்ஸ்த் ஒன். ஜெர்மனி ஜாயின் தி நேட்டோ இன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜெர்மனி வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க, லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க 1955 வந்து ஜாயின் பண்ணாங்க. செவன்த் வெர்ஷன். Dash was the headquarters of the Council of Europe. Council of Europe ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க். கரெக்ட் ஆன்சர் ஸ்ட்ராஸ்பர்க். எய்த் ஒன். Dash treaty signed on February 7, 1992 created the European Union. என்ன ட்ரீட்டி வந்து 1992 February 7 வந்து இது பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி. மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி ஸ்பெல்லிங் எழுதுகிறேன். MAASTRICHT. மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி signed on February 7, 1992 created the European Union. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன். இன் சைனா 1898 the young emperor under the influence of the educated minority initiated a series of reforms known as the 100 days of reform. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சிறுபான்மையான எஜுகேட்டடாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொண்டு வர்றதுக்காக சைனாவோட யங் எம்பரர் வந்து ஒரு சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு நேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 days சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக லெசன் கோத்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குமிங்டங் கட்சி வந்து தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் என்ன சொல்லி ரெப்ரசன்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ராங் ஒன். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யுவான் ஷிங்காய் had lost prestige in the eyes of nationalists when he agreed to demand of Japan to have economic control of Manchuria and Shandong. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு பிளேஸாக மஞ்சூரியா அண்ட் ஷியாங்டாங் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஜப்பானோட பொருளாதார கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கு வந்து யுவாங் ஷிங்காய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, உடன்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவர் மேலே இருக்கிற பார்வை வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லாதவர், செல்வாக்கு இழந்தவர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து கரெக்டாக. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். Soviet Union refused to recognize the People's Republic of China for more than 2 decades. இது வந்து ராங் ஒன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 and 3. நெக்ஸ்ட் ஒன். Second question. In 1948, the Soviets had established left-wing government in the countries of Eastern Europe that had been liberated by the Soviet army.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிழக்கு ஐரோப்பியர்கள் வந்து 1948 சோவியத் நாடு வந்து நிறுவி இடதுசாரி அரசர்களை வந்து சோவியத் இராணுவம் வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த சீஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் நாட்டோ வாஸ் டு ப்ரிசர்வ் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் நார்த் அட்லாண்டிக் ரீஜன். நம்ம முன்னாடி பார்த்ததான் செகண்ட் ஒன்றும் கரெக்டாக. தேர்ட் பாருங்கள், த மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் CETO were committed to prevent democracy from gaining ground in the region. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து CETO வந்து நாட்டோ மாதிரி ஒரு ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் தான். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த நாடுகள் வந்து மக்களாட்சி வந்து டெமோக்ரஸியை வந்து தடுப்பதோட நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தேர்ட் ஒன்னும் ஒரு ராங் ஒன். Fourth one, Britain used the atomic bomb against Japan to convey its destructive capability to the USSR. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜப்பானுக்கு வந்து பிரிட்டன் வந்து அணுகுண்டை வந்து பயன்படுத்தியதன் மூலம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து தன்னுடைய அழிவு திறனை ஏற்படுத்தி விரும்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தப்பு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 2 ஆர் கரெக்ட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், தேர்ட் கொஷின் வந்து அசன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் மார்ஷல் பிளான் வந்து வாஸ் ஃபார் தி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வார் ராவ்ஜ்ட் யூரோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட இந்த மார்ஷல் திட்டம் வந்து போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் மறு நிவாரணத்துக்காக வந்து முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரீசன் பார்க்கலாம். த US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence. அமெரிக்க நாடு வந்து திட்டத்தின் மூலமாக வந்து மேற்கு இருக்கிற ஐரோப்பிய நாடுகளை வந்து தன்னோட செல்வாக்கின் கீழ் வந்து கொண்டு வர நினைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, போத் A and R ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அமெரிக்காவில் அந்த பிளான் கொண்டு வந்தது வந்து அந்த பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காகவும் தான் வந்து இந்த தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, போத் A and R are correct and R is the correct explanation of A. Next one, match the following இருக்கு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த லெசன் வந்து ஓவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சன் எட்சன். முன்னாடியே பார்த்தோம் இவர் யார் அப்படின்ட்டு. மாடர்ன் சைனாவோட ஃபாதர்னு பார்த்தோம். கியூமிங்டங் அந்த கட்சியோட பார்ட்டியோட லீடராக இருந்தாருன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? 1. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து அவங்களாம் எந்த கண்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அது மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிங்மெங்ட்ரி, இவங்க வந்து சவுத் கொரியா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான், சவுத் கொரியா. ஓகே. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்வார் சாத். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4th இருக்க எஜிப்த். அண்ட் ஹோச்சி மின்ச், இது வந்து நார்த் வியட்நாம். லாஸ்ட் ஒன் நிக்கோட்டின் டியாம், இது வந்து எங்கே அப்படின்னா சவுத் வியட்நாம். ஆக்சுவலாக நேம்ஸே வந்து ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறக்கு. ஓகே, கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லெசன் 5 பார்க்கலாம். இனி வர லெசன்ஸ் எல்லாமே வந்து INM ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் வர லெசன்ஸ். இப்போ நம்ம 5th லெசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். 5th லெசன். இந்த லெசனில் என்ன அப்படின்னா வந்து 19th செஞ்சுரியில் இருந்த சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சமூக சமய சீர்திருத்தங்கள் இயக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த லெசனில் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வந்து என்ன மாதிரி க்ரியேட் ஆச்சு, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க, அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோஃபிசிக்கல் சொசைட்டி, அலிகார் மூமெண்ட் வந்து என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க,
அவங்களோட பர்சனாலிட்டிஸ், இந்த மாதிரி ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸோட பங்களிப்பு வந்து பார்சிகள் அண்ட் சீக்கியர்ஸ் கிட்ட வந்து என்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் மூமெண்ட் ஆஃப் ஜோதிபா புலே அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் கேரளா அண்ட் தமிழ்நாடுல நடந்த சீர்திருத்தங்கள் இயக்கங்களை பற்றியும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசன் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு இயக்கங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக உருவாச்சு, அவங்க என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த லெசனை கோ த்ரூ பண்ணிவிட்டு கொஷின் சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் பிகின். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஷ்ட். ஆக்சுவலாக வந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணது வந்து வில்லியம் பென்டிக்கும் ராஜாராம் மோகன் ராய் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இயர் கேட்குறாங்க. இதுக்கான இயர் வந்து ஆப்ஷன் பி, கிளிக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆப்ஷன் பி 1829 வந்து ராஜாராம் மோகன் ராய் அண்ட் வில்லியம் பென்டிக் வந்து யுனைட்டடாக வந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கொஷின், வாட் வாஸ் த நேம் ஆஃப் சமாஜ் ஃபவுண்ட் பை தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி ஃபவுண்ட் பண்ண சமாஜ் நேம் கேட்குறாங்க. அப்சல்யூட்லி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆரிய சமாஜ். ஓகே, தேர்ட் ஒன், whose campaign and work led to enactment of Widow Remarriage Reform Act of 1856. 1856ல வந்து விடோ ரீமேரேஜ் மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்த அந்த ஒர்க் அண்ட் அவங்களோட முழக்கங்கள் இதெல்லாம் வந்து யார் இது பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இந்த 1856 ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர், ஆப்ஷன் ஏ, ஈஸ்வர் சந்தர் வித்யாசாகர். ஃபோர்த் ஒன், whose voice was Raft Golfter அப்படிங்கிற வாய்ஸ் வந்து யாரோட முழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்சி இயக்கம், பார்சி மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபிஃப்த் கொஸ்டின், who was the founder of நம்தாரி மூமெண்ட். நம்தாரி மூமெண்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாபா ராம் சிங். அண்ட் சிக்ஸ்த் ஒன், who was the founder of Widow Remarriage Association. Widow Remarriage Associationோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்ஜி ரானடே. செவன்த் ஒன், who was the author of the book சத்யார்த்த பிரகாஷ். அதோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக புக் அண்ட் ஆத்தர் வந்து ரிப்பீட்டட் கொஷின். போன டிஎன்பிஎஸ்சி 2019 ஜிஎஸ் பார்ட்டில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் புக் பேக் கொஷின்ஸும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஆத்தர் அண்ட் புக்ஸ் நேம்ஸும் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ் போகிறப்ப வந்து ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் வாஸ் ரிட்டன் பை தயானந்த சரஸ்வதி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Fill in the blanks. First question, dash founded the சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள், ராமலிங்க அடிகள், ராமலிங்க அடிகள் தான் வந்து ஃபவுண்டட் த சமரச வேத சன்மார்க்க சங்கம். செகண்ட் கொஷின், த ஃபவுண்டர் ஆஃப் பூர்ண ஸ்வர்ணஜிக சபா யார் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து எம்ஜி ராண்டே. அவங்க தான் வந்து ஃபவுண்டர் தி பூர்ண சர்வஜ்னிக சபா. ஓகே, தேர்ட் ஒன். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குலம்கிர் வாஸ் ரிட்டன் பை. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா குலாம்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் குலம்கிர். அது வந்து யார் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூல், அவங்க தான் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபோர்த் ஒன், ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து யாருக்கு கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுவாமி விவேகானந்தர். அவங்க தான் வந்து சுவாமி விவேகானந்தர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணா மிஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன், டேஷ் வாஸ் தி ஃபோரினர் ஆஃப், சாரி இங்கே வந்து ரைட் பண்ணது வந்து ரொம்ப தெரியலை. ஃபிஃப்த்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யார் வந்து ஹாலி மூமெண்ட்டோட வந்து ஃபோரன்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிங் ஷபா. அவங்க தான் வந்து ஃபோரன்னர் ஆஃப் தி ஹாலி மூமெண்ட். ஓகேங்களா. சிக்ஸ்த் ஒன், ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை. யார் வந்து
ஒரு பைசா தமிழன் வந்து அந்த இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். கரெக்ட் ஆன்சர் அயோத்திதாசர். அயோத்திதாசர். ஓகே, 1 பைசா தமிழன் அது வந்து யார் உருவாக்குனா அப்படின்னா அயோத்திதாசர். ஓகே, நம்ம இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு மேட்ச் இருந்தால் முடிச்சிட்டோம் அப்படின்னா 5th லெசன் ஓவர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ப்ரீச்டு மோனோதிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து போதித்தார் சொல்லியிருக்காங்க. ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உருவ வழிபாட்டை வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. தேர்ட் ஒன் வந்து ஹி பப்ளிஷ் ட்ராக்ஸ் கண்டெம்னிங் சோஷியல் எவல்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக தீமைகளை செய்வதை வந்து எதிர்த்தவர் வந்து சிற்றேடுகளை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. லாஸ்ட் ஒன் ராஜாராம் மோகன் ராய் வாஸ் சப்போர்ட்டட் பை வில்லியம் பென்டிக். நம்ம முன்னாடியே பார்த்தவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி தான் சதியை வந்து 1829 அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 3 and 4. 2 மட்டும்தான் வந்து ராங் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். பிரார்த்தனா சமாஜ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ் வந்து ஃபவுண்ட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் இன்டர்டைனிங் அண்ட் இன்டர்காஸ்ட் ரீமேரேஜ். இந்த சமாஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமபந்தி அந்த இதையும் சாதி கலப்பு திருமணங்களையும் வந்து ஊக்குவித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூல் ஒர்க் ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மென். ஆக்சுவலாக அது ராங். அண்ட் பிரார்த்தனா சமாஜ் ஹேட் இட்ஸ் ஆரிஜின் இன் பஞ்சாப். அதுவும் தப்பு. இந்த லெசன்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 and 2 ஆர் கரெக்ட். தேர்ட் ஒனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோஷியல் காசஸ் சச் அஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டைம் ஆஃப் கெலாமிட்டிஸ். இது எல்லாமே வந்து அவங்களோட இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா எம்பசைஸ் ஸ்பிரிச்சுவல் யூனியன். நம்ம வந்து கடவுளோட இணையருக்கு வந்து எஸ்காட்டிக் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இது தான். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா இந்த மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து சுவாமி விவேகானந்தா. அப்போஸ் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதை பற்றி அவங்க வந்து பேசினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் வந்து கரெக்டாக ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து அசன் அண்ட் ரீசன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜோதிபா பூல் ஓப்பன் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து விடுதிகள் நிறைய ஆர்ஃபனேஜஸ் அண்ட் விடோ அவங்களோட ரீமேரேஜ்க்காக நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ரீசன் சொல்லியிருக்காங்க ஜோதிபா பூல் அப்போஸ் சைல்ட் மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். இதுவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அசிசன் வந்து கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் அ பார்ட் டு தி அசிஷன். ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் இது கிடையாது, பட் போத் ரெண்டுமே வந்து கரெக்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைசா தமிழன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அயோத்திதாசர் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த கொஷனில் சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு பதிலாக வந்து ஐயாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவளிங்கிறது வந்து யாருன்னு இது பண்ணியிருக்கா அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் வந்து இது பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் திருவருப்பா வந்து என்ன அப்படின்னா ஜீவகாருண்ய சாங்ஸ் பாடல்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து லாஸ்ட் ஒன் சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். அண்ட் தேர்ட் ஒன் பாபா தயால்தாஸ்க்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நிரங்காரி இயக்கம். அந்த மூமெண்ட்டோட இதில் இருந்திருக்காருங்க, ஃபவுண்டராக கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி அதில் ஐடியா இல்லை. நிரங்காரி. ஓகே. அண்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856. இந்த பாபா தயால்தாஸ் வந்து நிரன்காரி மூமெண்ட் அண்ட் ஈஸ்வர் வித்யாசாகர் வந்து விடோஸ் ரீமேரேஜ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் தேபேந்திரநாத் அவங்க வந்து என்ன ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரம்மோ சமாஜ்.
தேபேந்திரநாத் தாகூர். ஓகே, இப்போ நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெசன் 6 and 7 பற்றி புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். I hope this video will be very useful for you. Kindly share with your friends. Thank you.